வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது ஐபோன் 15 வாங்கலாமா இல்லாட்டி 16 வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் எதனால அந்த கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஐபோன் 15 இப்போ எம்ஆர்பி பிரைஸே கம்மி பண்ணியிருக்காங்க. ஐபோன் 16 லான்ச் ஆனதுக்கு அப்புறமா ஐபோன் 15 70,000 ரூபாய்க்கு கிடைக்குது எம்ஆர்பி. இது இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பிக் பில்லியன் டே சேலும் இப்போ அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிளிப்கார்ட்ல. ஸோ அதுல இந்த ஐபோன் 15 பார்த்தீங்கன்னா 48,999 வரும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ இங்க கேள்வி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 50,000 ரூபாய்க்கு ஐபோன் 15 வாங்கலாமா இல்லாட்டி 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி புதுசா லான்ச் ஆன ஐபோன் 16 வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் யோசிக்கிறது தான், ஒரு வருஷம் பழைய டிவைஸ் இப்போ வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஐபோன் 16 என்னதான் 80,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கார்டு ஆஃபர் அப்படிங்கிறது 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால 75,000 ரூபாய்க்கு உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல ஐபோன் 15 யாரெல்லாம் வாங்கலாம், ஐபோன் 16 யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே गाइस, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபோன் 15 யாரெல்லாம் வாங்கலாம், எதுக்காக ஐபோன் 15 நீங்க கன்சிடர் பண்ணலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா கேமராஸ். ஏன்னா ஐபோன் 15லேயே பார்த்தீங்கன்னா கேமரா சூப்பரா இருக்கு. 48 மெகா பிக்சலுக்கான மெயின் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் லென்ஸ் தான் ஐபோன் 16லேயும் யூஸ் பண்றாங்க. ஈவன் அங்க ஃபியூஷன் கேமரா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த சேம் லென்ஸ் தான். உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. மேபி சாஃப்ட்வேர்ல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பட் இந்த வருஷம் ஐபோன் 16ல மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் தான். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அப்கிரேட்லாம் கிடையாது. 12 எம்பிலேயே கொஞ்சம் அபேச்சர் பெருசு பண்ணியிருக்கனால அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் லோ லைட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். சோ இப்படி இருக்கும்போது பியூர்லி நான் கேமராக்காக ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படிங்கறப்ப நீங்க ஐபோன் 15 கன்சிடர் பண்ணலாம். எதுக்காக 16 போகணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா. கிட்டத்தட்ட 95% உங்களுக்கு ஐபோன் 16 ஓட பெர்ஃபார்மன்ஸ் இது 15 கொடுத்துரும். சோ இங்க நிறைய பேர் ஆர்குமெண்ட்டுக்கு வருவாங்க, மேக்ரோ லென்ஸ் இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. எஸ், ஐபோன் 16ல மேக்ரோ மோட் இருக்கு. பட் ஸ்டில் நீங்க 25,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க அப்பப்போ தான் அக்கேஷனலா மேக்ரோ எடுப்பீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா 300 ரூபாய்க்கு அமேசான்ல மேக்ரோ லென்ஸ் விக்குது. நம்ம ட்ரை பண்ணி வீடியோ எல்லாம் போட்டுருந்தோம். சோ அந்த லென்ஸை வாங்கி நீங்க ஐபோன் 15ல இல்ல 12, 13 எதுல வேணாலும் மாட்டிக்கலாம். சோ அந்த லென்ஸ் சீரியஸ்லி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. சோ அதனால அத கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். அகேஷனலா அப்பப்ப எடுப்பேன் அப்படிங்கிற பட்சத்துல. அண்ட் இப்ப ரெண்டாவது ரீசன் ஐபோன் 15 கன்சிடர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேங்க. டிஸ்ப்ளேக்காக ஐபோன் 16 வாங்குறீங்கன்னா சீரியஸ்லி சேம் டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஐபோன் 15ல என்ன டிஸ்ப்ளே இருக்கோ அதே டிஸ்ப்ளே தான். என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஐபோன் 16ல பிரைட்னஸ் வந்து ரொம்ப கீழே போகும், 1 nits வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் தான், எந்த டிஃபரன்ஸும் இல்ல ஸ்பெக் வைஸ். அண்ட் எப்பயும் போல நான் ப்ரோல நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கிடையாது, 120Hz கிடையாது, 60Hz டிஸ்ப்ளே தான். சோ அதெல்லாமே சேம் தான் உங்களுக்கு. சோ அதனால டிஸ்ப்ளேக்காக நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படினா ஐபோன் 15 நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுத்துலயுமே 120Hz மாதிரியான விஷயங்கள் இல்ல. அண்ட் இப்போ மூணாவது ரீசன் நீங்க ஐபோன் 15 கன்சிடர் பண்றதுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராங்க. நான் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அதிகமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா நீங்க ஐபோன் 15 போலாம். 16 போக வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் கேமரா தான் நமக்கு ஐபோன் 16ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. மேபி சாஃப்ட்வேர்ல சின்ன சின்ன ட்வீக் பண்ணிருப்பாங்க. பட் ஆக்சுவலா ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா சேம் தான். அதே லென்ஸ் அதே சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டில் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் கம்மியா கிடைக்கக்கூடிய ஐபோன் 15 நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அவ்வளவுதாங்க, இதெல்லாம் தான் ஐபோன் 15 நீங்க கன்சிடர் பண்றதுக்கான ரீசன். இது இல்லாம நிறைய சின்ன சின்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தேவையில்ல, சாஃப்ட்வேர் ஃபீச்சர் எல்லாம் தேவையில்ல, நான் இப்போதைக்கு போன் வாங்கி யூஸ் பண்றேன், ஒரு 2-3 வருஷத்துல மாத்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐபோன் 15 கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணலாம். ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா டிசைனை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ஐபோன் 15 ஆல்மோஸ்ட் சேம் தான், பில்ட் குவாலிட்டியும் சேம் தான், எந்தவித டிஃபரன்ஸும் பெரிய அளவில் இல்ல. சோ அதனால அந்த எக்ஸ்ட்ரா கேஷ் 25,000 கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமா ஐபோன் 15 வந்து கன்சிடர் பண்ணலாம். அதாவது என்கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஐபோன் 16 ஓட எல்லா ஃபீச்சர்ஸும் ஐபோன் 15ல கிடைச்சது. சோ அதனால உங்கள்ட்ட அமௌண்ட் இல்ல, நான் சொன்ன அந்த ஸ்பெசிபிக் நீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ஐபோன் 15 கன்சிடர் பண்ணலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐபோன் 16 எதனால நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாப்போம். லேட்டஸ்ட் மாடல் 25,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரைஸ்க்கு அது ஒர்த்து தாங்க. எப்படி 50,000 ஐபோன் 15 ஒர்த்தோ அதே மாதிரி 75,000 ஐபோன் 16 ஒர்த்து. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஐபோன் 16ல மேஜர் டிராபேக் பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இல்ல, ஏஐ ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. இதனால பாத்தீங்கன்னா iOS 18 அப்டேட் ஐபோன் 15 வந்திருந்தாலும் நிறைய ஃபீச்சர்ஸ் இங்க மிஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐனால உங்களால கால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, பேக்ரவுண்ட் எரேசர் உங்களுக்கு கிடையாது, ஜென்மோஜி அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்ல
கிடையாது. இது எல்லாமே சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் நீங்க சொல்லலாம். பட் இங்க ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். இது எல்லாமே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள வந்துரும். சோ இப்போதைக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல ரொம்ப கம்மியான ஃபீச்சர் இருந்தாலும் ஃபியூச்சர் அப்டேட்ல நிறைய ஃபீச்சர் வந்து ஆப்பிள் கொண்டு வருவாங்க. அந்த ஃபீச்சர் எதுவுமே iPhone 15 சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸ். பட் iPhone 16 பாத்தீங்கன்னா எல்லா ஃபீச்சருமே சப்போர்ட் பண்ணும். சோ அதனால ஃபார் ஷூர் iPhone 16ல iPhone 15ஓட 2ல இருந்து 3 வருஷம் அதிக சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும். சோ சிம்பிளா சொல்லணும்னா AI ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா iPhone 16க்கு போங்க. பட் இங்க ஒரு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போதைக்கு இருக்கிற AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் ஃபியூச்சர் அப்டேட்ல மேபி யூஸ்ஃபுல்லான AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரலாம். அது எதுவுமே iPhone 15க்கு வராது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் இப்ப ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க iPhone 6ல கன்சிடர் பண்றதுக்கு இது மேண்டேட்டரி எல்லாம் கிடையாதுங்க. பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா iPhone 15லே பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் சூப்பரா இருந்துச்சு. நான் என்னோட ஃபுல் ரிவ்யூ லாங் டர்ம் ரிவ்யூ எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பேன். பேட்டரி லைஃப்ல எந்த குறையுமே இல்ல. பட் iPhone 16ல ஈவன் ஃபர்தர் போய் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பேட்டரி லைஃப் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உங்களுக்கு வீடியோ பிளேபேக் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் சைட்ல போட்டிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்ட்ல கண்டிப்பா அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். சோ அதனால பேட்டரி லைஃப்காக நீங்க iPhone 16 வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் தாங்க மெயினான விஷயம் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா iPhone 16ல A18 சிப் கொடுத்திருக்காங்க. 3 நானோமீட்டர் ப்ராசஸர். கிட்டத்தட்ட A16ல இருந்து டைரக்டா A18 போயிட்டாங்க. நடுவுல ஒரு ஜெனரேஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. சோ இதனால நீங்க iPhone 15ஓட கம்பேர் பண்ணும்போது iPhone 16ல பெர்ஃபார்மன்ஸ்ல ஓரளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. 40% வரைக்கும் CPU and GPU பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் சொல்றாங்க. அண்ட் இதனால எக்ஸ்க்ளூசிவா ப்ரோ மாடலுக்கு இருந்த அந்த ரெசிடென்ட் ஈவில் மாதிரியான கேம்ஸ் எல்லாமே நீங்க iPhone 16 நான் ப்ரோ மாடல்லே ப்ளே பண்ணிக்க முடியும். which is good. அது எதுவுமே பாத்தீங்கன்னா iPhone 15 சப்போர்ட் பண்ணாது. iPhone 15ல உங்களால ரெசிடென்ட் ஈவில் மாதிரியான கேம் விளையாட முடியாது. அதனால கேமிங்காக போன் வாங்குறீங்கன்னா அகைன் iPhone 16 தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேமுமே அதிகமா கொடுத்திருக்காங்க. 8GB RAM iPhone 16ல வருது. 15ல 6GB தான் RAM. சோ அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்கு RAM தேவை அப்படிங்கறதுனால 8GB கொடுத்திருக்காங்க. பட் கேமிங்க்கு அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராசஸர்ல நல்ல ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் பண்ணனால ஃபார் ஷூர் iPhone 16ல சாஃப்ட்வேர் அப்டேட் அதிகமா கிடைக்கும். அண்ட் இது இல்லாம இன்னும் ஒரு சில மைனர் அப்டேட்ஸ்லாம் இருக்கு. Wi-Fi 7, ஃபாஸ்டர் MagSafe சார்ஜிங், அப்புறம் அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன், இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே இருக்கு. பட் இதெல்லாம் எசென்ஷியல் கிடையாது. உங்களுக்கு தேவைனா நீங்க அதை ப்ரிஃபர் பண்ணலாம். which is like fancy features. and finally இந்த வீடியோல நான் சொல்ல வர கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்கள்ட்ட ஒரு நபர் வந்து iPhone 15 வாங்காதப்பா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எதுவுமே சப்போர்ட் கிடையாது, போன் வேஸ்ட் அப்படின்னு யாராச்சும் சொல்றாங்கன்னா அவங்க பேச்சை கேட்காதீங்க. உங்களோட தேவை என்னங்கிறத பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க கேமராக்காக ஒரு போன் வாங்க போறீங்களா, இல்லாட்டி ஜெனரல் யூசேஜுக்காகவா, இல்லாட்டி லாங் டர்ம் யூசேஜுக்காகவா அப்படிங்கறத பார்த்து iPhone 15 16 அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலி நான் சொல்றது, நீங்க ஷார்ட் டர்ம் யூசேஜுக்காக வாங்குறீங்க, ஒரு 1 or 2 இயர் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி 3 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஒரு போன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யோசிக்காம iPhone 15 வாங்கலாம். வாங்குனதுக்கு அப்புறம் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு 3 வருஷம் அப்படிங்கிறது சாலிடா இந்த போன் வந்துரும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆல்மோஸ்ட் எல்லா தேவையான ஃபீச்சர்ஸ்மே iPhone 15லே வந்துருச்சு. அதனால இதை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அப்ப யாரு 16க்கு போலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு போன் வாங்கி நான் அடிக்கடி அடிப்பேன், அந்த போன் எதுவும் ப்ராப்ளம் வர வரைக்கும் நான் அந்த போனை யூஸ் பண்ணிட்டே இருப்பேன், போன்லாம் அடிக்கடி மாத்திர ஆள் நான் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்து 25,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து iPhone 16 வாங்குறது கண்டிப்பா ஒரு வர்த்தியான ஆப்ஷனா இருக்கும். சோ இந்த பாயிண்ட்ல போத் iPhone 15 and 16 ரெண்டுமே வேல்யூ ஃபார் மணி போன் தான். பட் உண்மையிலே எது வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சோ அதனால நான் சொன்னதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. ஃபைனல் டிசிஷன் உங்க கையில. அண்ட் அவ்வளவுதாங்க இந்த ஒரு வீடியோ. நிறைய பேர் சொல்லலாம் iPhone 15ல இருந்து 16 என்ன பெருசா அப்கிரேட் பண்ணிட்டாங்க, கொடுத்ததே கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது சிக்னிஃபிகன்ட் அப்கிரேட் தான். iPhone 15 கம்பேர் பண்ணும்போது ஒரு 20% இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சோ அதனால தாராளமா நீங்க iPhone 16 கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே வேல்யூ ஃபார் மணி தான். அண்ட் அவ்வளவுதான் गाइस இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க iPhone 15 வாங்க போறீங்களா இல்ல 16 வாங்க போறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.